வணக்கம் சரிங்களா. ராமநாதபுரம் மாவட்டம் எம்எஸ்கே நகர் பகுதியில் நேற்று 5 வயது சிறுமி காணாமல் போனார். இந்த சிறுமியை தேடும் பணியில் ஈடுபட்ட தீயணைப்பு துறையினர் மற்றும் போலீசார் அந்த சாய் தீப்தி என்ற சிறுமி அவர் வீட்டின் அருகிலேயே உள்ள கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் பிரேத பரிசோதனை முடிந்து இது தொடர்பாக 3 பேரை பிடித்து ராமநாதபுரம் நகர் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் இறந்த சாய் தீப்தி சிறுமியின் தாய் மாமாவின் மனைவி இவர்தான் இந்த கொலையை செய்துள்ளார் என்றும் அவர்களுக்குள் உள்ள அதாவது சாய் தீப்தி மற்றும் அவரது சகோதரிக்கு விரைவில் காதணி விழா நடைபெற இருப்பதால் இதனை கருத்தில் கொண்டும் அவரது அத்தையான ஃபுல் மூன் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். சர்மிளா என்பவர் இவர்கள் மீது ஒரு கோபம் ஏற்பட்டு அந்த சிறுமி தூங்கிக் கொண்டிருந்த போது தூக்கி கொண்டு போய் கிணற்றில் போட்டு கொலை செய்ததாக போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து தொடர்ச்சியாக அவர் மீது விசாரணை என்பது நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது சிறுமி உடல் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த கொலை செய்த சபரிகா மீது தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டு வருகின்ற நகர் போலீசார் அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறார்கள் என்பது விரைவில் தெரிய வரும். மேலும் இந்த கொலையில் வேறு யாரேனும் தொடர்பில் இருக்கிறார்கள் என்பது குறித்தும் விசாரணை செய்து வருகிறார்கள். சரிங்களா. ராமநாதபுரத்தில் 5 வயது சிறுமி கொலை வழக்கில் சொந்த அத்தையை சிறுமியை கொலை செய்தது தெரிய வந்துள்ளது. இது குறித்த அண்மை செய்தியினை பார்த்தும் விவரங்களை எமது செய்தியாளர் மகேஸ்வரன் வழங்கி கேட்டோம்.